இது நகர் பேர் சொல்லுங்கள். அமீர் சாஹிப் நகர். அமீர் சாஹிப் நகர் அரசர் நகருக்கு கிழக்க இருக்குது. இது எல்லாம் வயலாக இருந்த இடம், இப்போ ஃபுல்லாக வீட்டு மணி ஆகிட்டு. இந்த ஏரியாவுடைய ஜியாலஜி சார்னகெட், அதாவது புளு மெட்டல் ட்ராக்கு தான். கீழே 10 அடி கீழே எதிர்பார்க்கலாம், 20 அடி கீழே வரும், 30 அடி ஆழம். அந்த பெதர் ட்ராக் டிஎம்ஆர் டென்ஸ் மீடியா ராக் வந்துட்டாலே போதும், தண்ணி வந்துடும். 40 அடினா போர்வெல் போட முடியாத அளவுக்கு நிறையவே தண்ணி வரும். அப்படிப்பட்ட பகுதி இது. ஏன்னா இது ஹைட்ராலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த கண்டியப்பேரி குளம் இதுக்கு நேராக மேற்க இருக்குது. நல்ல நீர்பிடிப்பு குளம், வருடம் முழுக்க ஏறக்குறைய தண்ணி இருக்கிறதில்ல. அதனால் அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்டை வச்சு இங்கே வாட்டர் லெவல் மேலேயே இருக்கும். பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது இங்கே கீழே உள்ள நிலத்தடி பாறை அமைப்பு தான். மிக மிக கடினமான கருங்கல் பாறை, களிமண், வயக்காட்டு களி, அதுக்கு கீழே இம்மிடியேட்டாகவே கருங்கல் பாறை வர வாய்ப்புள்ள இடம் இது. ஒரு 30 அடி 35 அடி நல்ல சிதைப்பாறை கிடச்சா போதும், வீட்டுக்கு தேவையான தண்ணி நல்லாவே ஓடும். இங்கே போர்வெல் போடும்போது 20 அடிக்கு கீழே அவுட்ரிப் இறக்கக்கூடாது. 15 அடியில் தண்ணி வந்தாலும் அதுக்கு கீழே பைப்பை ஓட்ட போட்டு இறக்கணும். மேல் தண்ணியை கறந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆழத்தில் போய் இங்கே பெரும்பாலும் தண்ணி வராது. நம்ம வீட்டில் இது மாதிரி கறி வச்சு பார்த்தோன்னா சும்மா ஜியாலஜிக்கலாக பார்த்து போர் போட சொன்னோம். ஜியாலஜிக்கலாக பார்த்து சொன்னது 15 அடியில் தண்ணி வந்து 15 இல்லை வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடுதில்லை. இப்போ இந்த வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் 2 போர் போட்டிருக்கீங்க, அப்படி தானே? 2ஆ 3ஆ? 3 போர் போட்டு தண்ணி இல்லை. இது வந்து வாய்க்கால். என்ன ஏன் இவ்வளோ குறுக்கெல்லாம் ரோடு வச்சுருக்காங்க? போடுறது அகலமாக ஒரு 30 அடி 40 60 அடின்னு போட்டால் இடம் இருந்ததுன்னா இப்போ ரேட்டு இடமே ரேட்டுக்கு ஜாஸ்தி ஆகிட்டுன்னா ஜாஸ்தி ஆகிருக்கும். கூட தான் உங்களை கூப்பிட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்கேனில் நான் ஒரு 4 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 1 2 ஆமாம், அங்கே ஒரு 3 இடம். 4வது இடம் வந்து நம்ம போர்வெல் போட்டதை காட்டுது, அது வேண்டாம். இந்த 3 இடத்துல பெஸ்ட் இடம் இது. இதுக்கு நேராக மேற்க தான் அந்த போர் இருக்குது, தண்ணி வந்த போர். ஆமாம், அதே சரத்தை கரெக்டாக காட்டுது. நார்த்து 80 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் கரெக்டாக காட்டுது. ஸோ அதே தண்ணி அதே சரம் இது இங்கே வரும். ஓகே ஓகே. நம்ம வீட்டில் இப்போ 3 போர் போட்டு தண்ணி இல்லை, அங்கே தண்ணி இல்லைன்னு தான் நமக்கு இப்போவும் ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி, ஆல் தி பெஸ்ட். அவருக்கு வந்த தண்ணி மாதிரி வரட்டும். நம்ம அவர் யார்? மீன் வியாபாரி. அவர் இடம் இங்கே இதுக்கு நேராக இருக்குமா? இப்போ அங்கிட்டு ஃப்ரெண்டில் போய்ட்டு. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட் வந்து சரியான தண்ணி. ஆமாம், அவர் 40 அடியில் என்ன எவ்வளோ தண்ணி? 4 இன்ச்சுக்கு மேலே தண்ணி. வியாபாரம் பார்க்குறோம் இப்போ. தண்ணி வியாபாரம் பார்க்குறேன். வெரி குட். இது இங்கே வந்து பல பேருக்கு பார்க்க வந்திருக்கேன். அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்தது அவர் தான். அவர் பேர் என்ன? அவர் பேர் வந்து ஜமால். ஜமால் வழுக்கோட மீன் வியாபாரி. ஓகே. இது நிறைய தண்ணி வந்த போர். இந்த சரம் கரெக்டாக நாங்கள் இப்போ அடையாளம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கிழக்க அமைஞ்சிருக்கு. இந்த ஒரே ஸ்கேன் எடுக்க தான் இடம் இருந்துச்சு. இந்த ஒரே ஸ்கேனில் உள்ள இடத்துல ஒரு 4 இடம் வருது. அதில் ஒரு இடம் வந்து ஏற்கனவே போர்வெல் போட்ட அடையாளம். இது இருக்கிற பெஸ்ட் இடத்த போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது. 40 அடிக்குள்ளே மட்டும்தான். 40 அடிக்குள்ளே வரக்கூடிய அந்த தண்ணி தான். அதுக்குள்ளே ஃபுல்லாக கருங்கல் கட்டின பாறை வந்துடும். தேவையான அளவு ஸ்டோரேஜுக்காக ஆழமாக போர்வெல் போட்டுக்கிடலாம்.